வரேட்டும் பல்ல பாரு நல்லா அழகா இருக்கிறீங்க பல்ல பாரு தங்கையாகி ரோகிணி வர சொல்ல வந்திருக்கிறாளா கையன் கூட வைக்கிறேன் அம்மா சேர்த்த வசன கூட கை வைக்கிறான் நீ எனக்கு அம்மா இருக்கிற போது அவர் இது நீ ஒரு அம்மா இது ஒரு அம்மா ரெண்டம்மா இருக்கு நீ இருக்கிற போது உன் தங்கை ஆசை தங்கை ஏன் காதலி பாசமுள்ள தங்கை ஆமா காதலியா உன் தங்கை ஏன் காதலி மொட்டத்தை போட்டு விட்டா அப்படியே இல்லம்மா உன் தங்கையாகப்பட்டது ரோகிணி இருக்குது அக்காவை பார்க்கணும் என்று சரி அப்படின்னு ஆசை பாசத்தோடு வந்திருக்கா வந்திருக்கு வர சொல்லு அம்மா உங்க அக்கா வரபடி உத்தரவு வரம்பியா ஆமா என் நொண்டி நாங்க ஆட்டாத மழையா என்ன என்னடி எங்க அக்கா பாத்தியா எப்படி இருக்குது என்ன காட்டுல ரோகிணி வந்திருந்தாள் சரி அறிக்கை நீங்க போங்க அப்படியே போய் தப்பிட்டு இருங்க நானும் தப்பு தெரியல பீடி பீடி பாத்தியா எப்படி இருக்கிறாங்க பாத்தியா நொடியா நான் பிள்ளைய பத்தி வச்சுக்கிறேன் நொண்டி மொண்டி எல்லாம் நம்ம கூட தான் இருக்குது செவிடு என்ன பண்ணி விடுது எங்க அக்கா அழகு பாத்தியா சூப்பர் ஒண்ணி பாத்து உங்க அக்கா தேவகியனுடைய பாதத்தை படித்தபடினால அந்த நாராயணன் புண்ணியத்தல பகவானோட அருள் பெற்று இன்னும் சில காலம் நோய் நொடியாமல் திருப்பதி வெங்கடாஜலபதி ஆலயம் எப்படி தடுத்தோங்கிறதோ அது போல நோய் நொடியாமல் பல்லாண்டு கால வாழ்வாய் கொடுக்க வர பின்னாடி என்ன அது என்னமோ எனக்கு ஆசீர்வாதம் அழைத்தது எனக்கு சந்தோஷம் தான். ஒரு சங்கதி கேட்கலாமா? சொல்லுப்பா. எனக்கு ஆசீர்வாதம் சபை முன்பாகத்தாலே தம்பியாகிய ரோகிணி யாக்கா அடிச்சேன்னு கேக்குறேன்.
சொல்லலாம் என்று சொன்னால் மனத்துயரத்தால் எனக்கு சொல்லவும் நான்கு வர கிடையாது. அக்கா, ஏனென்றால் அது வீட்டில் நம்ம இருவருமாகத்தான பெண் பிள்ளையா பிறந்தோமே தவிர உண்மைதான். பெண்ணா பிறந்தது ஒரு மண்ணா பிறந்திருந்தாலும் சரிதான். அதுல புல்லு முளைத்து பசுமாடாவது சாப்பிட்டு பசியாகும். உண்மைதான். நம்ம தந்தையாகிய உக்கிரஜேன மகாராஜனுக்கும் தாயாகிய உக்கிரஜேனிக்கு நம்ம 2 பிள்ளை பிறந்து பெண் பிள்ளையா பிறந்து திறந்து என்னம்மா சுகத்தை கண்டோம். ஒரு சுகமும் கிடையாது. பருவம் என்பது பருவம் அடைந்து விட்டால் ஒரு பெண்ணை வீட்டுல வச்சிருக்க கூடாது, காலகாலத்துல கல்யாணம் செய்து கொடுக்க திருமணம் வேண்டும். செய்து கொடுக்க வேண்டும். அப்படி கல்யாணம் செய்ய பருவத்தில் 2 பெண்களுமாக வயதுக்கு வந்து இந்த முந்தாணி சேலையை போட்டு தாய் வீட்டுல எத்தனை நாளைக்கு தான் படுத்திருக்கிறது. எத்தனையோ நாட்டு ராஜாக்கள் நம்மளை தேடி வந்து உக்கிரஜேன மகளாகிய தேவகிரோகிணி நல்ல பெண்களா இருக்கிறார்கள், திருமங்கலை முடித்து போல நம்மளை தேடி வரக்கூடிய நேரத்தில் அதனாலே கம்சன் செய்யக்கூடிய ஒரு அட்டகாசத்தை பார்த்து விட்டு கள்ளுக்குடியோன் கஞ்சாவீரன் தாய் என்றும் தங்கை என்றும் தமக்கு என்று பாராளுமனைக்கு கரங்களை பிடித்து கற்பழிக்க செல்கிறானே, உண்மைதான். அப்பேற்பட்டவனுடைய தங்கையை நம்ம எப்படி கல்யாணம் திருமணம் செய்வது? செய்யறது அப்படி நீ வந்த ராஜாக்களை நம்மளை விட்டு விட்டு பாத்துட்டு போயிடுறாங்க, வரங்கிறாங்க திருப்பி போனவங்க வராங்க. போயிடுறாங்க. அதனால இன்னைய நாளையில தங்கா நம்ம கூட பிறந்த அண்ணன் இருக்கிறான சண்டாள கம்சன். கமிஷனுடைய பேரை சொன்னால் கல்லும் கரையும் கவுதாரி முட்டையும் கருகாலம் என்று சொல்லுவாங்க. உண்மைதான். அப்பேற்பட்ட வல்லமை படைத்த கம்சன் இருந்தாலும் இன்றைய நாளில நம்ம தங்கைகளை விட்டு அழைச்சிக்கிட்டு வான்னு சொல்லி மந்திரி விட்டு அழைச்சிருக்கிறாரு. சரி. ஆனா குடிச்சிருக்கிறானா படுவாவி, குடிக்காத இருக்கிறானா தெரியல. அந்த மொட்டத்துல என்ன கூப்பிட்டு கேட்டாதான் தெரியும். அப்பா எங்க அண்ணனாகிய கம்சமகாராஜன் போய் பாரு, சரிதான். குடிச்சிருக்கிறாரா குடிக்கலையான்னு மட்டும் பாத்துட்டு வா. பாத்துட்டு வந்துடுறேன். பாத்துட்டு வரியா? பாத்துட்டு வந்துடுறேன். நொந்த தவக்கல உங்க அண்ணன் குடிக்கலாம் இல்ல, அப்படியா? நல்லபடியா இருக்கிறாரு. சரி. அப்படியே அழகா அவங்களுக்கு போனோடனே உங்களுக்கு வேணுங்கிற புஸ்தகம் தருவாரு. அப்படியா? ஆமா. அப்படிதான் செல்லாமா?